வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுடைய விவரங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கு. கல்வித்துறை திடீரென இந்த உத்தரவுங்க. தேர்ச்சி பெறாமல் பணியில் உள்ள ஆசிரியர்களின் விவரங்கள் சேகரிக்கும் பணி தொடக்கம். மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு அனுப்ப இதை திட்டமாக வச்சுருக்காங்க. பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் தற்சமயம் மிக மிக முக்கியதாக கருதப்படுதுங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாமல் பணியில் உள்ள ஆசிரியர்களின் விவரங்கள் சேகரிக்கும் பணியை கல்வித்துறை மேற்கொண்டுள்ளது. டெட் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு ஆண்டுதோறும் மத்திய மாநில அரசுகளால் தனித்தனியாக நடத்தப்படுகிறது. இதில் தகுதி பெறுபவரை மட்டும் ஆசிரியர் பணியில் சேர முடியும். இந்த நிலையில் தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆசிரியர்கள் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்ற தீர்ப்புகள் அளித்துள்ளது. மேலும் தற்பொழுது பணியாற்றும் ஆசிரியர்களின் ஓய்வு பெற 5 ஆண்டுகள் மட்டுமே இருந்தால் அவர்கள் பணியை தொடரலாம் என்றும் உச்சநீதிமன்றம் நீதிபதி குறிப்பிட்டதுனால டெட் தேர்வு எழுத அதிகப்படியான ஆட்கள் தமிழகத்தில் எழுதினாங்க. ஸோ அந்த டெட் தேர்வுகளுடைய முடிவுகள் வெளியீட்டில் எதற்கு தாமதம்? ஸோ இந்த தாமதத்திற்கு என்னதான் காரணம்? இன்று வெளியாகுமா, நாளை வெளியாகுமா, பொங்கலுக்கு முன்னாடி வெளியாகுமா, பொங்கலுக்கு பின்னாடி ரிசல்ட் வெளியாகுமா அப்படின்ட்டு லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட 3,80,000 ஆசிரியர் பெருமக்கள் இந்த டெட் தேர்வுடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நாள், ஏன்னா 145 கேள்விகளுக்கு மேலே பேப்பர் 2ல் தவறாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதை ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு ஃபைனலான ஆன்சர் கீஸை கொடுத்து இதுதான் ஃபைனல் அப்படின்றத இன்னும் கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக ஒரு ஃபைனலான ஆன்சர் கீஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் ஒரு நல்ல சுமூகமான முடிவுகள் இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டெட் தேர்வில் இதை தான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல முடிவுகள் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். டெட்டோடைய பாஸ் மதிப்பெண்கள் விகிதத்தை குறைக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை பார்த்திங்கன்னா மாற்றி அமைக்க போகிறாங்க. டெட்டோடைய பாஸ் விகிதத்தை கண்டிப்பாக அந்த மற்ற மாநிலங்களை போல் கம்பேர் பண்ணி 75 மதிப்பெண்கள் எடுத்தால் தமிழகத்தில் பாஸ் என்ற அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக விரைவில் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இதற்கான அப்டேட்கள் அனைத்துமே அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.